ஹாய் வணக்கம். ஈசிஆர் வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி. நாம் இப்போது பார்த்துட்டு இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி 4796 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்ரூவ்டு. இந்த ஃப்ளாட்டில் இந்த வீடை நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம். சென்ட்டாக பார்த்தீங்கன்னா 11 சென்ட் வரும். ஸ்கொயர் ஃபீட்டாக பார்த்தீங்கன்னா 4796 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட் தான் அது. இந்த ஃப்ளாட்டில் இந்த 2 கிரவுண்டு இடம் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. அது நமக்கு இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரவுண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். முழுமையாகவே நல்ல ஒரு ஹைட்டான காம்பவுண்ட் வால் தான். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடி அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு அருமையாக இருக்கும் இந்த சைட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எங்கே லொக்கேட் ஆகுதுன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், செய்யூர் தாலுக், கொடப்பட்டினம் வில்லேஜ். இந்த கொடப்பட்டினம் வில்லேஜ் எங்கே இருக்குன்னாக்கா கல்பாக்கம், ஈசிஆரில் கல்பாக்கம் தாண்டி பார்த்தீங்கன்னா கூவத்தூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே நமக்கு கொடப்பட்டினம் வில்லேஜ் வந்துடும். ஈசிஆர் தான். ஆன் ஈசிஆர் ரோட்லேயே நமக்கு இந்த ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் தான் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு. இந்த 11 சென்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா மரங்கள், ஃபுல்லாக மரங்கள் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது வீடு. மற்ற இடம்லாம் நல்ல மரங்கள் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல ஒரு ஹீல்டுக்கு கொடுக்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்க மரம் வந்து சப்போட்டா மரம், வாழை மரம், முருங்கை மரம். பாருங்கள், 2 சப்போட்டா இருக்குது. இதுதான் சப்போட்டா மரம். இது பாருங்கள், இது வந்து மாமரம். 3 மாமரம் இருக்குது. அந்த 3 மாமரத்தில் இதுதான் கொஞ்சம் பெரிய மரம். பூ விட்டுருக்கு. இப்போ தான் மாம்பூ விட்டுருக்கு. 2 பழமரம் இருக்குங்க. ஒரு பழமரம் நல்லா காய்ச்சிட்ருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பலாமரம். அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். மரம் முழுவதுமே பலாப்பழமாக தான் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா மரம்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே நமக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ளது. இந்த மாதிரி தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 மரம் வந்து நல்லா பெரிய பெரிய தென்னை மரமாக இருக்கும். அந்த ஷீட் போட்ட வீடு இது தாங்க. ஒரு ஷீட் போட்ட வீடு இருக்குது. இல்லை ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த ஷீட் போட்ட வீடு. பக்கத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தது காங்கிரீட் வீடு. இது வந்து ஷீட் போட்ட வீடு. பாருங்கள், தேக்கு மரம் ஒன்று இருக்குது. இது 2 மாமரங்க, சின்ன மரம். இது வந்து அடுப்புங்க. இது வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு கட்டியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து அழகு செடிங்களாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஈசிஆரில் ஒரு வீடு வாங்கினாக்கா நமக்கு இது ஒரு பெஸ்ட்டான வீடாக இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவ்டோடு நம்ம இந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணலாம். பூச்செடிலாம் அழகாக வச்சுருக்காங்க. உள்ள நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா 50 லட்சம் சொல்கிறாங்க. 50 லட்சம் சொல்கிறாங்க. ஒரு காங்கிரீட் வீடு, ஒரு ஷீட் போட்ட வீடு, இந்த மரங்கள் அனைத்தும் கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. ஈசிஆர் ஆன் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்லேயே நமக்கு இந்த அழகான இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ளாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்க. இது ரோடு பார்த்திங்கன்னா வந்து ரோடு இன்னும் தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ இன்னும் போடலை. மண் ரோடாக தான் இருக்குது.
ஆனால் டிடிசிபி லேஅவுட் ரோடு தான் அது. 23 அடி ரோடு நமக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.